செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரில். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரில். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் பலியாம், கொடைகள் பெறுவது தகும் பலியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோமாரே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி இந்த நாளுக்காய், இந்த மாலை பொழுதுக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தை தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை சிந்தனையில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு தவ காலத்தில் தகுதியான விதத்திலே நாம் பங்கேற்க, நம்முடைய வாழ்வில் இருக்கிற தடைகள், நம்முடைய வாழ்வில் இருக்கிற குற்றங்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களை நாம் நினைத்து பார்த்து இந்த உன்னதமான திருப்பலி தகுதியான விதத்திலே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். கண்களை மூடி கரங்களை குவித்து தலை வணங்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, ஓம் திருமகன் உலக அன்பு செய்து
சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அது அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரர்களையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ளநரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழ் எடுத்துரைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வடைகின்றோம். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெரும் மகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன்.
அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வு தருகிற உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்தும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசுவிடமிருந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? வார்த்தை வராது. ஏன்னா இவ்வளோ நேரம் தியானத்தில் இருந்தோம் ஃபாதர், கத்தி கத்தி பாட்டு பாடணும், அதனால் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒரு தாலாட்டு பாடுங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் மாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தாலாட்டு இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தின் இன்றைக்கு எத்தனாவது வாரத்தில் இருக்கோம்? எத்தனாவது வாரத்தில் இருக்கும்? 5வது வாரத்தில் நாம்
காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களை நாம் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு இறை சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது மீண்டுமான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனமாற்றம் அடைவதற்கான மீண்டுமான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு 5வது வாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, பழைய நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, மீண்டுமாக நாம் மனம் மாறுவதற்காக, பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த ஒரு வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த திரு அவை நமக்கு தருகிற சிந்தனையாக இருக்கிறது. இன்றைக்கு இறை வார்த்தை சொல்கிற செய்தியை சிந்திப்பதற்கு முன்னதாக, குறிப்பாக இன்றைக்கு நற்செய்தி சொல்கிற செய்தியை சிந்திப்பதற்கு முன்னதாக, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி, அதனுடைய பின்னணியை சற்று தெரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் இந்த ஒரு நிகழ்வை நம்முடைய சிந்தைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு முதல் வாசகம் என்கிறது வாசித்தாங்க, எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. யார் அவர்? எசையா, இறைவாக்கினர் எசையா இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை சொல்கிறார். எசையா இறைவாக்கினர் ஒரு எழுச்சி ஊட்டும் சொற்களாலும் செயலாலும் யூத மக்கள் தவறு செய்தார்கள் என்பதை தெள்ள தெளிவாக, அழுத்த திருத்தமாக இது தவறு என்பதை சுட்டி காட்டினார். யாரு? இறைவாக்கினர் எசையா. இவர்கள் செய்தது தவறு, இவர்கள் பேசுவது தவறு, இவர்கள் என்னென்னலாம் செய்கிறார்களோ அவதையெல்லாம் தவறு என்பதை இறைவாக்கினர் எசையா இன்றைக்கு முதல் வாசகத்தில் சுட்டி காட்டுகிறார். மீண்டுமாக இந்த ஒரு அறிவுரையாக இறைவாக்கினர் மக்களுக்கு மீண்டுமாக சொல்கிறார், நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் வேண்டும் என்றால் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதி நிறைந்தவர்களாக நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு இறைவாக்கினர் எசையா அழைக்கிறார். இந்த அழைப்பு ஏன் கொடுக்கப்பட்டது என்று நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இறை மக்கள் எசையா இறைவாக்கினர் கொடுத்த அழைப்பை ஏற்கவில்லை. வாங்க, நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவின் பின்னால் நாம் செல்வோம், ஆண்டவராகிய கடவுளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம், அவரோடு வாழ்வோம், அவரோடு இணைவோம் என்பதை எசையா இறைவாக்கினர் சொல்கிற பொழுது அதை கண்டுகொள்ளவில்லை. இதற்கு எதை ஒப்புமைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்திருந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள், அவநம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த மக்களுக்கு அவநம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. இசை இறைவாக்கினர் சொல்கிறார், இவர்கள் நீதியோடு வாழவில்லை, நேர்மையோடு வாழவில்லை, மாறாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இவர்களிடத்திலே அவநம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்பதனுடைய நம்பிக்கையற்றவர்களாக அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாக இறைவாக்கினர் எசையா ஒரு அழைப்பு கொடுக்கிறார், மனம் மாறுங்கள். இன்னைக்கு இதுதான் முதல் வாசகம். இன்றைக்கு 2வது வாசகத்தை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, 2வது வாசகம் என்ன? பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து இன்றைக்கு நாம் 2வது வாசகத்தை வாசித்தோம். இந்த பிலிப்பியர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பிலிப்பு நகர மக்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாக ஊட்ட வேண்டும் என்பதற்காக பிலிப்பு என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்துவை போதித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்பதோடு அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியோடு அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பொழுது பிலிப்பு நகர மக்களுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னா, கிறிஸ்துவின் பொருட்டு நாம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். ஆண்டவரை முன்னிட்டு நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இந்த உலகில் இருக்கிற பொருட்களும் சரி, இந்த உலகில் இருக்கிற பணமும் சரி, இந்த உலகில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் சரி, ஆண்டவரத்தில் போட்டி போட முடியாது.
அப்போ இந்த உலகில் இருப்பவை அனைத்தும் குப்பை என நான் கருதுகிறேன். ஆண்டவர் ஒருவரே மதிப்பு மிக்கவர், ஆண்டவர் ஒருவரே மதிக்கத்தக்கவர். ஆகவே அவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலக காரியங்கள் குப்பை என நாம் கருத வேண்டும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பொழுது மீண்டுமான ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு செய்தியாக கிறிஸ்துவை நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு இரண்டாவது வாசகம். இன்றைக்கு நற்செய்தியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது இயேசு மோசேயின் கட்டளையை கடைபிடிப்பாரா கடைபிடிக்க மாட்டாரா என்ற ஒரு சூழ்ச்சி, ஒரு வஞ்சகத்தன்மை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எதை வைத்து இவர்கள் சோதிக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை வைத்து மோசே நமக்கு கொடுத்த கட்டளையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருக்கிறார், ஆனால் அறிந்தவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை கடைபிடிக்கிறாரா என்ற ஒரு சோதனை. இன்னைக்கு தியானத்துல பங்கெடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு தியான சிந்தனையே இன்றைக்கு காலையில் கொடுக்கப்பட்ட சிந்தனை வந்து பார்க்கிற பொழுது இந்த சோதனையை பற்றி குருவானவர் சொல்லியிருந்தார். என்னமா நம்ம காலையில் சொன்னார், அதுதான் நானும் சொல்றேன். இந்த சோதனைகளை பற்றி சொன்னார். இன்னைக்கு அதை பத்தி நான் சொல்லல. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை வைத்து சோதிக்கப்படுகிறார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நற்செய்தியுடைய மைய சிந்தனை என்று நாம் பார்க்கிற பொழுது, இன்னைக்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடவில்லை, அவளை தண்டிக்கவில்லை, மாறாக அவளை மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல் பாவம் செய்யாது, என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, மக்களும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்ற ஒரு செய்தி இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை வைத்து நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நற்செய்தியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, ஆழமாக சிந்திக்கிற பொழுது, இன்னைக்கு நற்செய்தியில் வர கதாபாத்திரங்கள் என்ன, யாருக்கா சொல்ல முடியுமா? யார் யார் வரா இன்னைக்கு நற்செய்தியில? நற்செய்தியில யார் யார் வரா? அட போங்க சாமி, எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் சொல்ல போறது இல்ல. மீண்டும் மீண்டுமான இயேசு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் யாரு? மக்கள் கூட்டம், அப்புறம் வேற யாரு? மையமான 2 பேர் விட்டீங்களப்பா. ரெண்டு மைய புள்ளிகள், பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள். இன்னைக்கு அதுதான் தொடக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நபர்கள் இன்றைக்கு இது ஒரு கதாபாத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நபர்களை பற்றி நாம் லைட்டா சிந்திப்போம். இன்னைக்கு முதலில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து எல்லாம் நமக்கு தெரிந்தது. அவர் தாழ்ச்சியின், இரக்கத்தின், மன்னிப்பின் நாயகன். அவரை பத்தி நம்ம பேச வேண்டாம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தியுடைய முதல் பகுதியில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த போதனையை கேட்டவர்கள் யாரு? போதனையை கேட்டவர்கள் யாரு? மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கும் போதிச்சுட்டு இருந்தாரா? மக்கள் அந்த போதனையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக வருபவர் மறைநூல் அறிஞர். இவர் யாரு? சட்டம் தெரிந்தவர், சட்டத்தை நிறைவு செய்பவர், சட்டத்தை பூர்த்தி செய்பவர். இஸ் த ரூல் மேக்கர், இஸ் த ரூல் கிவர். எல்லா நிலைகளிலும் சட்டத்தை அதிகமாக அறிந்தவர், அதிகமாக படித்தவர், மெத்த தெரிந்தவர். எல்லாமே அவருக்கு தெரியும். மறைநூல் அறிஞர். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் யாரு? இவர்களை பற்றி விவிலியத்தில் நான் பார்க்கிற பொழுது விவிலிய அறிஞர்கள் அழகாய் சொல்கிறார்கள். இவர்கள் நல்லது செய்வார்கள். அப்படியா? பரிசேயர்கள் இவர்கள் நல்லது செய்பவர்கள் அல்ல, மாறாக நல்லது செய்பவற்றை, தீமையை கண்டுபிடிப்பவர்கள், குற்றங்களை கண்டுபிடிப்பவர்கள், குறைகளை கண்டுபிடிப்பவர்கள் யாரு? பரிசேயர். அப்போ இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருடைய கண்ணுக்கு நல்லதே தெரியாது. இன்னைக்கு 5வது நபர் கதாபாத்திரம் யாரு? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். இன்னைக்கு இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் பாவம் செய்கிறாள்.
தவறு செய்கிறாள். ஆனால் அதை வைத்துதான் இயேசுவை சிக்கலில் மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக அவரை கையும் களவுமாக கூட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நிகழ்வாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஒரு சட்டம்? மோசேயுடைய சட்டம் என்ன சட்டம் என்று பார்க்கிற பொழுது, லேவியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 10, இறைவார்த்தை 10, எண்ணிக்கை எழுதிய புத்தகம் அதிகாரம் 22, 22, 10, 10. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன சட்டம் அப்படின்னா, விபச்சாரம் செய்கிற ஆணும் விபச்சாரம் செய்கிற பெண்ணும் இருவரும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு இங்க என்ன நடக்குது நற்செய்தியில? விபச்சாரம் செய்கிற ஆணும் விபச்சாரம் செய்கிற பெண்ணும் கல்லால் எரிந்து கொல்லப்படுவதுதான் மோசே கொடுத்த சட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மட்டுமே அவர்கள் கூட்டு கொண்டு வராங்க, இயேசு கிட்ட கூட்டு வராங்க. அப்போ ஆணை விட்டுறாங்க. இந்த நிகழ்வை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இந்த யூத தலைவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிப்பதோ அல்லது அவளை தவறை திருத்துவதோ எண்ணம் அல்ல. அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிப்பதோ கல்லால் எறிந்து சாகடிப்பதோ அவருடைய திட்டம் அல்ல. மாறாக என்ன திட்டமாக இருந்திருக்கிறது? இயேசுவை சோதிக்க வேண்டும், இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர் நம்மை சாராதவராக இருக்கிறார், மக்களை திரட்டி கொண்டிருக்கிறார், இவர் ஒரு கூட்டத்தை நோக்கி கொண்டிருக்கிறார், ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கிறார். நான் தானே தலைவன், அப்ப இவர் எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு போராமை அங்கு வருகிறது. ஆகவே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொலை செய்கிற நோக்கம் அவர்களுக்கு அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது குற்றம் சுமத்த வேண்டும், பழி சுமத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற பொழுது, அந்த பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வருகிற பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்பொழுது இயேசு குனிந்து தரையில் எழுதுகிற ஒரு நிகழ்வு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசு எழுதினார்? இன்னைக்கு ஃபாதர் கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரா இல்லையா தியானத்துல? ஏன் இயேசு கீழே தரையில குனிந்து எழுதி கொண்டு இருந்தார்? பைபிள பித்து பிடிச்சி போச்சு, ஏதோ கூட்டம் வந்துட்டாங்க, அதனால் என்ன செய்வது என்று தெரியல, ஏதாவது சொல்லியே ஆகணும் என்பதற்காக இயேசு எனக்கு ஒண்ணுமே தெரியலனால தலை குனிச்சிட்டாரா? இல்லை. இந்த தலை குனிந்து இந்த தரையில் எழுதுகிற நிகழ்வை எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்கிறார்கள். சிலர் இயேசு அந்த பெண் மேல் குற்றம் சுமத்திய யூத தலைவர்களின் பாவங்களை எழுதுகிறார் என்பதை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை கூட்டு கொண்டு வராங்க இல்லையா, அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து யூத தலைவர்களுடைய பாவங்களை அவர் தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் தீர்ப்பிட இருக்கிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அது உண்மையான பொருள் அல்ல. இரண்டாவதாக சொல்கிறார்கள், சிலர் என்னவாக நினைக்கிறார்கள் என்றால், ரோமியர்களின் வழக்கப்படி தீர்ப்பு ஒன்று எழுதப்பட வேண்டும். ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னா ரோமியத்தினுடைய வழக்கப்படி அவனுக்கு தீர்ப்பு எழுத வேண்டும். ஆகவே இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாக அவர் தரையில் குனிந்து தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்தார்கள். தீர்ப்பு எழுதுறாரு. அதனால்தான் இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது, நான் தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம். ஆனா அதனுடைய பொருள் அதுவல்ல. அதை தாண்டி பார்க்கிற பொழுது எரேமியாவுடைய கூற்றை நினைவுபடுத்துகிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா எழுதிய புத்தகம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 13 நாம் வாசிக்கிற பொழுது, உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர், உம்மை விட்டு அகன்று சென்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் என்பதை, எரேமியாவுடைய கூற்றை இவர் நிறைவு செய்கிறார் என்பதை நம்பினார்கள். யாரு? மக்கள். ஆனா அதுவல்ல உண்மையான நோக்கம். அப்ப எது உண்மையான நோக்கம் என்று பார்க்கிற பொழுது விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், வேறு எந்த ஒரு சிறப்பு கருத்தும் அல்ல, வேறு எந்த ஒரு சிறப்பு பொருளும் அல்ல, மாறாக அவர் சொல்வதை, அவர்கள் சாடுகிற குற்றத்தை இவர் ஏற்றுக்கொண்டு அந்த குற்றத்திற்கான பதில் மொழி என்னவாக கொடுக்கலாம் என்பதை யோசித்து இருக்கலாம் என்பதை விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்ல
இதுதான் என்று அந்த நற்செய்தியில் சொல்வது போல அவர் தரையில் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். இதனுடைய பொருள் என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பதில் மொழியாக என்ன சொல்லலாம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசித்திருக்கலாம். அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம்? ஏனென்றால் மறைநூல் அறிஞர்கள், சட்டங்களை அதிகமாக தெரிந்தவர்கள், மறை வல்லுநர்கள், பரிசேயர்கள் குறுக்கு நெருக்காக கேள்விகளை கேட்டு நம்மை சோதிப்பவர்கள். ஆகவே அவனுக்கு நான் எப்படி பதில் மொழி கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த ரீசனும் கிடையாது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய நிகழ்வை பார்க்கிற பொழுது எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்து இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டால் ஆகவே இவளை தீர்ப்புக்குள்ளாக வேண்டும், சாவடிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர்களை பார்த்து, உங்களில் முதலில் பாவம் செய்யாதவன் பெண்மேல் கல் எறியட்டும், முதலில் பாவம் செய்யாதவன் பெண்மேல் கல் எறியட்டும் என்று சொல்கிற பொழுது மீண்டுமாக தரையில் குனிந்து விடுகிறார். குனிந்து மீண்டுமாக பார்க்கிற பொழுது அங்கே யாருமே இல்லை, இயேசுவையும் அப்பெண்ணை மட்டுமே அங்கு இருக்கிறார்கள். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு என்ன செய்தார்? இந்த பெண்மணிக்கும் இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்க்கிற பொழுது, விவிலிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிற பொழுது, இயேசு அந்த பாவியான பெண்ணை அவர் குற்றத்திற்காக தண்டிக்கவில்லை. அந்த பெண் தவறு செய்து விட்டால் என்று மோசேயுடைய கட்டளையின்படி அவரை சாகடிக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வந்தவர்களை, அந்த பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்டிக்கவில்லை. அப்பெண் குற்றமற்றவர் என்பதை இயேசும் தீர்ப்பிடவில்லை. இயேசு என்ன பண்ணாரு? தீர்ப்பும் சொல்லல, நீ குற்றம் செய்யவில்லை என்று தீர்ப்பிடவில்லை, நீ குற்றமற்றவள் என்பதையும் தீர்ப்பிடவில்லை, மாறாக ஒண்ணுமே சொல்லல. இதுதான் இயேசு அந்த நிகழ்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக பார்க்கிற பொழுது இயேசு அப்பெண் திருந்தி வாழ வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக, நோக்கமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நான் தீர்ப்பிடவில்லை, அவர்களும் தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ பாவம் செய்தாய், ஆகவே பாவத்திற்கான தண்டனையை நீ பெற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடவில்லை. அவளில் குற்றங்களை காணவில்லை, நீ போ. இதுதான் உண்மையான மனமாற்றம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தின் 5வது வாரம் நாம் ஒவ்வொருவரையும் திருந்தி வாழ அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் பாவம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ பாவம் செய்து விட்டாய், இதோ உனக்கு நான் தீர்ப்பு எடுக்க கொடுக்க போகிறேன், நீ சாக வேண்டியவனாக இருக்கிறாய் என்பதனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானும் தீர்ப்பிடவில்லை, அவர்களும் தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம். இன்றைக்கு நாம் மீண்டுமாக மனம் மாற திருந்தி வாழ நாம் அழைப்பு விடுக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண் திருந்தி வாழ்வதற்காக மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் திருந்தி வாழ மனம் வருந்துகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கிடையே சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாமும் இந்த தவ காலத்துடைய 5வது ஞாயிறு நமக்கு தருகிற சிந்தனை, நாம் மீண்டுமாக மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி மனம் திரும்ப போகிறோம்? நாம் எதிலிருந்து மனம் திரும்ப இருக்கிறோம்? நாம் எதிலே நாம் உண்மையாக இருக்க போகிறோம்? நம்முடைய உறவு முறைகளில் நாம் எப்படி மனம் திரும்ப இருக்கிறோம்? கடவுளுடைய காரியங்களில் நாம் எப்படி மனம் திரும்ப இருக்கிறோம்? நம்முடைய உறவினருடைய நிலைகளில் நாம் எப்படி மனம் திரும்ப இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எதிலிருந்து மனம் மாற வேண்டும் என்றால் கட்டளைகளை கடைபிடிக்க நாம் மனம் மாற வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மோசே வழியாக நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசே வழியாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இந்த 10 கற்பனைகளில் 2 கற்பனைகள் அடங்கும். அன்பு. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனையும் அன்பு செய்வாயாக. இந்த கட்டளையை நிறைவு செய்கிற பொழுது நாம் மீண்டுமாக மனம் திரும்ப முடியும். இந்த கட்டளையை நாம் பூர்த்தி செய்கிற பொழுது நாம் மீண்டுமாக மனம் திரும்ப முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார்.
பவுலடிகளார் தன்னுடைய புத்தகத்தில் அழகாய் சொல்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறைவார்த்தை 1 2 வரை நாம் பார்க்கிற பொழுது அன்பே தலை சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவை மூன்றில் எது தலை சிறந்ததாக இருக்கிறது என்றால் அன்பு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் கட்டளையை கடைபிடிக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பின் கட்டளைகள் என்று சொல்கிற பொழுது, அன்பு என்று சொல்கிற பொழுது அந்த 10 கட்டளைகளும் அடங்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஒருவர் மட்டுமே, அவரை தவிர வேறு உனக்கு கடவுள் இல்லை. ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் மீனாக சொல்லாமல் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் ஆண்டவரை கொச்சைப்படுத்த கூடாது, அடுத்தவரை பழி சுமத்த கூடாது, அடுத்தவனை தீங்கு நினைக்க கூடாது, அடுத்தவனை ஈசி பேசக்கூடாது. இதுதான் உண்மையான கட்டளை. இதைதான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி வாழ அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால், நீ இரக்கம் காட்டாமல் இருக்கிறாயா, மனம் திரும்பு. நீ பிறரை மன்னிக்காமல் இருக்கிறாயா, அதிலிருந்து நீ மனம் திரும்பு. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு மீண்டுமான உயிர் கிடைத்திருக்கிறது. சாவின் இருசுள் பள்ளத்தாக்கில் இருக்கிற பொழுது அந்த பெண்மணியானவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்ப்பெடுக்கவில்லை, அவளை சாகடிக்கவில்லை, மாறாக மன்னிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக கடவுள் நம்மையும் மன்னிக்கிறார். இன்னைக்கு நாம் இரக்கம் காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யார் மீதும் இரக்கம் காட்டாமல் இருக்கிறோம் என்றால் மனம் திரும்பு. யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய மன்னிப்பு கொடு. அதுவே மனம் திருந்துதல் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தையும் காட்டு. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கிறது. யாராவது நீ அன்பு செய்யாமல் இருக்கிறாயோ அவர்களை அன்பு செய்கிற பொழுது அதுதான் உண்மையான மனமாற்றம், அதுதான் மனம் திரும்புதல். இன்றைக்கு எவ்வாறு அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுவும் சொல்லவில்லையோ, மனம் மாறியது போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் எதுவும் சொல்லவில்லை. நீ பாவம் செய்கிறாய், பாவத்திலே உருண்டு கிடக்கிறாய், நீ பாவியாகவே இருக்கிறாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், நேர்மையாளர்களை குறித்து அல்ல, பாவிகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார். 99 ஆடுகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவலைப்படவில்லை. பாவத்தில் உடண்டு கிடக்கிற, பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு அந்த ஒரு ஆடாக நாம் இருக்கிறோம். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய குடும்ப உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்துகிறோம் என்றால் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய உறவுகளை முறித்துக் கொள்கிறோம் என்றால் அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் அதிகமாக கோபப்படுகிறேன் என்றால் அந்த கோபத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராக கடவுள் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். இறுதி வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நாம் புனித வாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த புனித வாரத்தில் நாம் எப்படி பயணம் செய்ய இருக்கிறோம்? இந்த புனித வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கிற பொழுது நாம் மீண்டுமான ஒரு புது மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த தவ காலத்தில் ஜப முயற்சிகளோடு, தவ முயற்சிகளோடு, நோன்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை இட்டு செல்கிறோம். அதோடு நம்முடைய வாழ்க்கை மட்டும் இருந்து விட்டால் மட்டும் போதாது, மாறாக அதில் ஒரு மாற்றம் வேண்டும், அதில் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். நீ நன்மை செய்கிற பொழுது அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிற பொழுது அதில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருமே மனம் திரும்பி வாழ அழைப்பு விடுக்கிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் தீய பழக்க வழக்கங்களில் அடிமையாகி இருக்கிறோம் என்றால், தீய எண்ணங்களில் புரண்டு கிடக்கிறோம் என்றால், தீய ஆசைகளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு இன்றைக்கு நம்மை தீர்ப்பிடவில்லை. அன்புக்கினியவரே சகோதர சகோதரிகளே, நாம் இவைகளிலிருந்து மனம் திரும்புகிற பொழுது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொரு மீதும் பெருமை பாராட்டுகிறார். அதைதான் இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இறை வார்த்தை நம்மை வாழவும் அழைப்பு விடுக்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கு நாம் தவறு செய்திருக்கிறோம், யாரிடத்தில் தவறு செய்திருக்கிறோம், கடவுளுடைய காரியங்களை நாம் அதிகமாக ஈடுபடாமல் இருந்தால் மனம் வருந்துவோம், அதிலிருந்து மனம் திரும்புவோம். பழையன கழிந்து போகட்டும், ஒரு புதிய நாளை, புதிய ஒரு வாரத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். நாம் புதிய சிந்தனையோடு, நல்ல எண்ணத்தோடு ஒரு புதிய மனமாற்றத்தை அடைகிற பொழுது, வர இருக்கிற இந்த தவ காலத்துடைய முக்கியமான ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது நாமும் அவரோடு பரிசுத்தமான பாடுகளில் இணைய முடியும் என்பதை தான் இன்றைக்கு செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார்.
நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை மீதும் கரிசனை கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஒரு மனம் மாற்றுகிறாரோ, அதுபோல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மனம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். நாம் அவருக்குள்ளாக இருக்கிற பொழுதுதான் உண்மையான மனமாற்றம் இருக்கும். நம்முடைய வாழ்வில் ஜபம் முக்கியமாக இருக்கிறது, தவம் முக்கியமாக இருக்கிறது, நோன்பு முக்கியமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வருகிற பொழுது, ஆழ்ந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு பாதையில் நடைபெறும். அதை தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். இனி பாவம் இல்லாமல் வாழ இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறார். மனம் மாறுகிற மக்களாய் வாழ்கிற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறார். இன்றைக்கு முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் சொல்வது போல அவநம்பிக்கையில் இருந்த ஒவ்வொரு மீதும் இன்றைக்கு இறை வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்றோர்கள் மீது ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை தருகிற விதமாக ஒவ்வொரு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மிடையே அவன் நம்பிக்கை இருக்கிற பொழுது இன்றைக்கு நம்பிக்கையின் முன்னுதாரணமாக இன்றைக்கு இறை வார்த்தை நம் கண்முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் புனித வாரத்தில் பயன்படுத்த, புனித வாரத்தில் நாம் அவரோடு இணைய வேண்டும் என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் மாற தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய பல்வேறு தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய கருத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த தவ காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். இன்றைக்கு இறை வார்த்தை சொல்வது போல இன்றைக்கு மனம் மாற மீண்டுமான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக பகைவர்களுக்காக ஜெபிப்போம். யாரை யாரெல்லாம் நம்மால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தர வேண்டும் என ஜெபிப்போம். போர் முழக்கத்தால், கலவரங்களால் முழண்டு போயிருக்கிற, அவல நிலையிலாய் இருக்கிற, சமாதானத்துக்காக ஏங்கி நிற்கிற அந்த நாட்டு மக்களுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை உணவிற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்கு இறைவன் பாதுகாப்பாக இருக்க நாம் சொல்லி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ மக்களாகி நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையில் எங்களுடைய பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை நீ தயவாய் ஈரெடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மானிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தியாகரை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பனையால் நீர் நிரப்பியுள்ள ஓமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்திரளவும் இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லில் நின்று உயிர்த்தெழச் செய்தார். அவரே மனிதனத்தின் மீது இரக்கம் கொண்டு தூய மறைநூலால் எங்களை புது வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாகவே மாண்பு கூறிய உம்மை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமுனை காலத்து மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்பிக்கையோடு முழங்கால் படித்து ஜெபிப்போம். இன்றைக்கு விபச்சாரத்தில் விடுபட்ட பெண்ணை ஆண்டவராகிய கடவுள் மன்னிக்கிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் குழுமி இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்தமிக்கவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முழங்கால் படிட்டு நாம் புனிதனாக ஒரு புனித மனிதனாக வாழ நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை நம்மையே முழுமையாக இந்த அப்பரச காணிக்கல் வழியாகவே இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களா நீதிநாதன், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்கடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள்
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், உன்னதமான தேவன், நிலை வாழ்வை கொடுக்கிற கடவுள். இந்த தெய்வீக செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தனமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் இந்நாயன் நீயே அன்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் இந்நாயன் நீயே அன்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம், மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம். இயேசு எந்தன் வாழ்வின் செல்வம் நீயே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரின் ஞாயிறு அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் 5வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த தவக்காலத்தை முன்னிட்டு நம்முடைய பங்கிலே ஆண்டு தியானம் நடைபெற்றது. கடந்த வெள்ளி, சனி, இன்றைய நாள் மதியம் வரை 3 நாட்கள் சிறப்பான ஒரு தியானம் நடந்தேறியது. ஆகவே இந்த தியானத்தை வழிநடத்திய அருள் பணியாளருக்கும் நமக்கெல்லாம் இந்த ஒரு தியானத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பங்கு தந்தைக்கும் இந்த தியானத்திலே கலந்த இறை ஆசிரியரை பெற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தியானத்திலே மதிய உணவு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த மதிய உணவிற்காக உதவிகரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கையை தட்டலாமே. இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்த வாரம் புனித வாரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த புனித வாரத்தின் முதல் ஞாயிறு என்ன ஞாயிறு? குருத்து ஞாயிறு. ஆகவே இந்த குருத்து ஞாயிறுக்கான விவரங்கள் ஏற்கனவே நம்முடைய நம் குடும்பத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நம் குடும்பம் வாங்காதவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், தயவு செய்து நம் குடும்பத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கிறோம். அந்த நம் குடும்பத்திலே வர இருக்கிற நாட்களுக்கான நிகழ்வுகள் அங்கு தட்டச்சு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை வாங்கி பயன்பெற அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். வருகிற ஞாயிறு குருத்து ஞாயிறு வழிபாட்டை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அன்றைக்கு சரியாக காலை 6:45 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்தில் குருத்தோலை மந்திரிப்பு, அது சுற்றுபவனியாக பவனி தொடரும். ஆலயத்தின் முன்பு இங்கிருந்து நாம் புறப்பட்டு இபி ஆஃபீஸ் வழியாகவும் மாம்பாக்கம் சாலை, தாம்பரம் வேளச்சேரி ரோடு, அதைத் தொடர்ந்து நாம் ஆலயத்திற்குள்ளாக வந்து திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அந்த திருப்பலிகளில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். அதே போன்று அன்றைய நாளின் திருவழிபாட்டை நிகழ்த்த இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள் சந்திக்க அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அருள் பணியாளர் ஜி காணிக்கராஜ் எழுதிய புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை வாங்கி பயனடைய அன்போடு அழைப்பு விடுக்கிறோம். 2 புத்தகங்கள் தொகுப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று வாழ்க்கை வசப்பட என்ற 2வது பாகம் தொகுப்பு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து
சிலுவை பாதை, அதாவது நாம் நீண்ட ஒரு சிலுவை பாதை செய்ய சிலுவை பாதை தொகுப்புகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 புத்தகங்களை வாங்கி பயனடைய உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கான நம் குடும்பம் தயார் நிலையில் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஒரு சில அன்பியங்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொள்ளாத அன்பியங்கள் தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய அன்பியே குடும்பங்களுக்கு கொடுக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலை இரத்தத்தை உள்கொள்கிற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாய் என்று விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல மனமாற்றம் அடைகிற மக்களாய் வாழ்ந்திட, மனம் திரும்பி இயேசுவோடு இணைந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.